வீட்டுக்கு வருகிற விருந்தினரை கடவுளுக்கு சமமாக மதிக்க வேண்டும் என்பது நம்முடைய வேதத்துல சொல்லப்பட்ட அதிதி தேவோ பவ. அதிதி அப்படின்னா முன்பின் அறிமுகம் இல்லாத புதியவர்கள், அவங்களுக்கு விருந்தினர்னு பேர். சுற்றத்தார் வேற, சுற்றத்தார்னா சொந்தக்காரங்க வேற. விருந்தினர்னா முன்பின் அறிமுகம் இல்லாத புதியவருக்கு பேர் என்னன்னா விருந்தினர்னு பேர். அந்த விருந்தினரை எப்படி மதிக்கணும்? தெய்வமா மதிக்கணும். விருந்தினரை அன்பா உணவு கொடுத்து உபசரிக்கணும். ஔவையாருடைய வாழ்க்கையில ஒரு வரலாறு. நாம எல்லாம் ஏதோ ஔவையார் அப்படியே அரண்மனையில சௌக்கியமா ஏசிக்கு கீழே உட்கார்ந்து பாட்டு எழுதினார்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா மறந்துருங்க. ஒருவேளை கூழ் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம ஊர் ஊராக போய் தன் தமிழை வளர்த்தவள் ஔவை கிழவி. அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த தமிழ், அதைத்தான் நாம இந்த அழகா வச்சிருக்கிறோம் இன்னைக்கு. என்ன பண்றது? அந்த ஔவையார் ஒரு முறை அப்படி ஒரு ஊர் பக்கமா போறார். முந்திலாம் எல்லா வீட்லயும் வாசல்ல திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க. அது ஒரு தர்மம். திண்ணை கட்டுறது ஒரு தர்மம். ஏன்னா நடக்கிறவங்க, உட்கார முடியாதவங்க அதுல கொஞ்சம் படுத்து தூங்குவாங்க. ஒரு மதியம் சாப்பிடுற நேரமா இருந்தா திண்ணையில இருந்தா அந்த அம்மா பாப்பா ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்லைங்க, நாங்க வரும்போதே கட்டு சாதம் கட்டி எடுத்துட்டு வந்தோம். அந்த காலத்துல கட்டு சாதம் கட்டி கொண்டு போவாங்க. நீங்க நினைக்கிறீங்க உலகத்திலேயே எல்லா விதமான தொழில்நுட்பத்தையும் முத அறிமுகப்படுத்தினது தமிழன் தான். நாம தான் எல்லாத்தையுமே கத்து கொடுத்தோம். இன்னைக்கு ஃபுட்டை பேக் பண்ணி அதை நிறைய பொருள் எல்லாம் போட்டு கெடாம பல நாளைக்கு டின்னுல வச்சுக்கலாம், பேக்கிங்ல வச்சுக்கலாம், ஃபுட்டை அப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், ஒரு வாரம் வச்சுக்கலாம், 10 நாள் வச்சுக்கலாம்னு ஏதோ அபூர்வமா இவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. எந்த வசதியுமே இல்லாத காலத்துல 10 நாள் 15 நாள் கெட்டு போகாத சாப்பாட்டை கண்டுபிடிச்சது தமிழன் தான். என்ன சோறு? புளிசோறு. இந்த புளி சாதம் 10 நாள் ஆனாலும் கெடாது. லெமன் சோறு கிடையாது, வத்த குழம்புன்னு ஒண்ணு வச்சாங்க. 1 மாசம் ஆனாலும் அந்த குழம்பு அப்படியே இருக்கும். ஆக உலகத்திலேயே எல்லா ப்ராசஸையும் முத சாப்பிடறதுல இருந்து நாம தான் ஆரம்பிச்சிருக்கிறோம்னா மத்ததுக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு மூளை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. கட்டுச்சோறு வச்சிருக்கிறேன், சரி பரவாயில்லைங்க, கொஞ்சம் தண்ணி இருக்கு, கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது காய்கறி செஞ்சிருக்கிறேன், இதை வச்சுக்கோங்க, இல்ல 2 வெங்காயம் இருக்கு, ஒரு மிளகா இருக்கு, எதையோ ஒண்ணு கொண்டு கொடுப்பாங்க. அதுக்குதான் அந்த காலத்துல திண்ணை வச்சிருந்தாங்க. அப்படி ஔவையார் ஒரு வீட்டு திண்ணையில போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த வீடு ஒரு வினோதமான வீடு. அந்த வீட்டுக்காரரு ஐஸ் மாதிரி, அவருடைய மனைவி அக்னி திராவகம் மாதிரி, அப்படியே தலைகீழ். அவரு திடீர்னு வெளியில இருந்தவர் இப்படி வந்தாரு. யாரோ ஒரு உருவம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்படி தெரியுதேன்னு நல்லா எட்டி பார்த்தாரு. ஔவையாரு உட்கார்ந்து கிட்ட பாட்டி நீங்க, நான் ஔவை பாட்டி. ஓ, இந்த தமிழ் கிழவி ஔவைங்கிறது நான் தான் பாட்டி. நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் பாட்டி, ஆனா நீ என் வீட்டு திண்ணையில உட்காருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கவே இல்லை பாட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது பாட்டி. இந்த பக்கமா அப்படி போனப்பா, ரொம்ப வேகாத வெயிலா இருந்துச்சு, சரி கொஞ்ச நேரம் அப்படி இருக்கலாமேன்னு இருந்துச்சு. பாட்டி மத்தியானம் என் வீட்டுல கொஞ்சம் அப்படி நீ சாப்பிட்டீன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் பாட்டி. அந்த கிழவி, எங்கேயோ யாரோ ஒரு வீட்டுல சாப்பிட்டு தானப்பா ஆகணும், நீ கொடுத்தா என்ன, செத்த நேரம் நீ இப்படி உட்கார்ந்து இருக்கேன், சாப்பிட்டுட்டே போறேன், நீ ஒன்னும் கவலைப்படாது. சரி. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்குள்ள நுழையும் போதுதான், ஐயோ நம்ம வீட்டு நிலைமை தெரியாம இந்த பாட்டியை நாம சாப்பிட சொல்லிட்டோமேன்னு, சரி இருந்தாலும் சமாளிச்சிடலான்னு ஒரு முடிவுக்கு அந்த அம்மா மனைவி, அவதான் ஒரு அக்னி திராவகமாச்சு. அவ எப்பவுமே இடி இடிக்கிற மாதிரி பேசும், இனிய குரல் படைத்தவள், அப்படிதான் இருப்பா. அவரு நேரா உள்ள போய், அம்மா மகாலட்சுமி, என்ன வாழ வைக்க வந்த பெண் தெய்வம் நீ, இப்படிவா, வெயிலு ரொம்ப அதிகமா இருக்கு வெளியில, உனக்கு தலையில ரொம்ப சூடு இறங்கும், இப்படி உட்கார், கொஞ்சம் உனக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி விடுறேன்னு தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி ஈரு பேனெல்லாம் பார்த்து அந்த தலைய வாரி அதுக்கு பூ வச்சு, நீதான் இப்பதான் பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்க, உன்னாலதான் நான் சௌக்கியமா இருக்கேன். என்னைக்கு இந்த வீட்டுல நீ கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து இந்த வீடு ஓஹோன்னு இருக்கு. அது எப்படி வேணா நீங்க அர்த்தம் பண்ணிக்கலாம்.
ஓஹோன்னு இருக்குது. அவ பார்த்தா என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு என்னத்துக்கு இந்த ஆள் நம்மளுக்கு தலையெல்லாம் சீவி விட்டு தலைக்கு பூவெல்லாம் வச்சு என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்லாம் சொல்ற? நான் தான் சொன்னல, அவ இடி இடிக்கிற மாதிரி பேசுற இனிய குரல் படைச்சவள் இல்ல. நம்ம 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 என்ன நம்ப இல்ல, நம்ம இன்னைக்குள்ள சொல்லி முடிச்சிருவியா? நம்ம திண்ணையில தமிழ் கிழவி அவ்வ பாட்டி வந்து உட்கார்ந்து இருக்குது. மத்தியானம் அந்த பாட்டிய ஒரு ஒரு வாய் நம்ம வீட்டுல சாப்பிட்டு போங்கன்னு நான் சொல்லிட்டேன். இந்த எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கும்ல, அது கூட வந்து அந்த பாட்டிக்கு நீ போட்டீங்கன்னா உனக்கு ரொம்ப புண்ணியமா போகும் அப்படின்னார். அவ்வளவுதான் சொன்ன. அந்த அம்மாக்கு வந்ததே கோவம். ஏயா என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு ஏன் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. உனக்கு வடிச்சு போடுறதே ஒரு தண்டம், அது பத்தாதுன்னு ஊர்ல போய் வர பரதேசிகள்லாம் வேற என்னை அதை ஆக்கி போடு இதை ஆக்கி போடுன்னு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இத்தனை நாள் இல்லாத தைரியம் இன்னைக்கு உனக்கு எப்படி வந்தது? நீ முன்னாடி வந்து நின்னு பேசுற, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு அங்க இருந்த சொலக எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு ஓடி வந்தான். அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி அடிவாங்கி எல்லாம் பழக்கம். அதனால அவரு என்ன பண்ணாரு, புடிச்சாரு ஓட்டம். அவ பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடுறா. இத திண்ணையில உட்காந்து இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறா கிழவி. மத்தவங்களா இருந்தா கொஞ்சம் வருத்தப்படுவாங்க, கொஞ்சம் கோவம் வரும். இந்த தமிழ் கிழவிக்கு கொஞ்சம் கிண்டல் ஜாஸ்தி. தமிழ்ல கிண்டல் பண்ணா அழகா பின்னால வர நாமெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக இருந்து முகம் திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து வந்ததென்று விளம்ப வருந்தியே பாடினாள் ஆடினாள் பாரா சுலகெடுத்து சாடினாள் ஓடோடத்தான் சண்டாளி சூர்பனகை தாடகை போல் வடிவு கொண்டாளை பெண்டென்று கொண்டனையே தொண்டர் செருப்படி மேல் செல்லாவுன் செல்வம் என செல்வம் நெருப்பினில் வீழ்ந்திடுதல் நேர்னு எழுதினர். இப்படிப்பட்ட பொண்டாட்டிகிட்ட நீ வாழ்றதை விட நெருப்புல விழுந்து செத்து போறது எவ்வளவோ உத்தமமானதுன்னு எழுதினர். ஒரு விருந்தினர்னா இப்படியா இருக்கிறது? ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வந்தா வாங்க வணக்கம், முதல்ல வணக்கம் சொல்ல கத்துக்கணும். இப்பெல்லாம் பல பேருக்கு வணக்கம் வாயிலேயே வரமாட்டேன். சில பேர் மண்டையாட்டுவான், இந்த மாடா மண்டையாட்டுறதுக்கு நல்லா வாயை திறந்து வணக்கம் வாங்க. முந்தையெல்லாம் வீட்டுக்கு யாராவது பெரியவங்க வந்தா எல்லாம் காலில் விழுந்து வணங்குவாங்க. இப்ப யாரா காலையாவது பிள்ளைங்களை மட்டும் நீங்க விழுந்துற சொல்லுங்க பாப்போம். அந்த அம்மா அந்த பாப்பா அங்கே இருந்துட்டு அவரு நல்ல புள்ள வளர்த்து வச்சிருக்கோம் சொல்லு எவ்வளவு பெரிய ஆள் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அந்த வந்த மனுஷன் ஐயோ பரவாயில்ல விடுங்க நம்ம புள்ள தானே அப்படின்னு சொல்ற வரைக்கும் இந்த சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நாம வந்தவரை வச்சுட்டு சொல்லிக் கொடுக்க கூடாதுங்க, வருவதற்கு முன்பே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அன்றாட நாம செஞ்சா பிள்ளைங்க செய்ய போகுது. நாம பெத்தவங்க காலில் விழுந்து கும்பிட்டா தானே நம்ம காலில் பிள்ளைங்க விழுந்து கும்பிடும். நாம என்னைக்காவது விழுந்து கும்பிடுறோமா பெத்தவங்க காலில்? பெத்தவங்கள உயிரோட இருக்கிற போது கவனிங்க. செத்ததுக்கு அப்புறம் படத்தை மாட்டி வச்சு பால் பாயாசம் பண்ணி வச்சு 10 பைசாவுக்கு புரோஜனமே கிடையாது. உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரோட அருமையும் யாருக்கும் தெரிவது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது யாரா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த அருமை யாருக்குமே தெரிகிறது இல்ல. என்னைக்கு அந்த ஒரு ஜீவன் இல்லாம போகுதோ அன்னைக்குதான் அது நாயா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் அது அடிமை அப்பதான் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப வாழ்ற காலத்திலேயே அந்த வாழ்க்கையை சரியா வாழலாம் இல்ல, அப்பவே சொல்லி வாழலாம் இல்ல. அப்போ தாய் தந்தையரை நாம மதிக்க கத்துக் கொடுக்கணும். நாம காலில் விழுந்தாதான் அது காலில் விழும். அப்பா அம்மா காலில் விழுந்து நம்ம கும்பிடணும், மாமனார் மாமியார் காலில் விழுந்து நம்ம கும்பிடணும்.